சிம்ம ராசி என்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எங்களோட வாழ்க்கையில் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்ச ஒரு ராசி அப்படின்னு தான் சொல்லும். சார், அனுபவிச்ச ராசியா இல்லை அனுபவிச்சுட்டு இருக்கிற ராசியான்னு கேட்டால் தற்போதைய நிலைமை வரைக்கும் அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு தான் சொல்லணும். வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருந்தாகணும் அப்படி ஒரு காலகட்டம். இப்போ ஒரு சமீபத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வண்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒன்று நடந்திருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சிக்கல்கள்லாம் உங்களுக்கு வந்து நடந்திருக்கும். அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் போயிருக்கோம், அது எங்கேயோ போய் நின்றுட்டு இருந்திருக்கும். ஸோ தேவையே இல்லாத நபர்கள் எல்லாம் உங்ககிட்ட சண்டைக்கு வரதும், தேவையே இல்லாத ஒரு நபர்கள் மூலமாக உங்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் முன்னாடி வந்து கேள்விப்பட்டதாகவும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன தான் சார் ஃபைனல் அவுட்புட்டு, எப்போ தான் சார் இது நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். இதில் ஃபினான்ஷியலாக அடிப்பட்டவங்க தான் 90% பேர். ஃபினான்ஷியலாக ரொம்ப இதாக இருக்குது சார், ரொம்ப சிக்கலாக இருக்குது சார், என்ன பண்ணனே தெரில சார் அப்படின்னு இருப்பீங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ண வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. சில விஷயங்கள் நல்லதாகவே இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய ஆப்ளிகேஷன்ஸ்லாம் இல்லை. சொத்து மதிப்போ இல்லை சொத்து வாங்கிறது விற்கிறது, சொத்து வாங்கிறது, நிலத்தில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது, நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, கார் வாங்கிறது, மண்டபம் கட்டுறது, அட்டை போட்டு ஷெட்டு போடுறது, மாட்டு கொட்டகை கட்டுறது, மாடு வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது யார் யாருக்கு நடக்குது? தொழில் ரீதியாக முன்னேற்றம் உடைய சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் வலுவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது நடக்குது. சரி, இப்போ யார் எப்படி எப்படின்னு பார்க்கலாம். சிம்ம ராசியில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு இப்போ ப்ளஸ்ஸாக இருக்குது, எதில் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. தயவு செய்து சொல்கிறேன் சார், நீங்கள் லோக்கலில் கூட ஜாதகம் பாருங்கள். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் கீழே வந்து நீங்கள் இந்த நம்பரை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜாதகம் பார்த்துக்கலாம். வெளிநாட்டு வாழ் மக்களுக்கும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு டீட்டெயில் வந்து சேரும். ஸோ நிறைய பேர் அதான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி மெசேஜ் பண்ண உடனே ரிப்ளை வராது, கொஞ்சம் வெயிட் பண்ணோம். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பேச முடியும். பிரபல ஜோதிடருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய ஆக்டர்ஸுக்கு, சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, பொலிட்டிஷியன்ஸ்க்கு எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ரெகுலராக எங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஒரு குறிப்பிட்ட டைமில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி பேசுவாங்க. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம். சரி சார், ஃபஸ்ட் பாயிண்ட், சிம்ம ராசிக்கு எந்த விஷயத்தில் உங்களுக்கு யோகம் உண்டு இந்த காலகட்டம்? ஒரு சிம்பிளான விஷயம் தான், பெரிய உங்களுக்கு ஒன்றும் அலைச்சல் கிடையாது, உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது. வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகம், வண்டி வாகனங்கள் நல்லா அமையுது. அப்போவும் இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது மார்ச் 6லேருந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க தலைமையிலே ஒரு நங்குன்னு ஒரு கொட்டு வைங்க. மார்ச் 6லேருந்து பரவாயில்லையாக தான் இருக்குது. அதுக்கு மேலே இன்னும் இருக்கக்கூடிய நாட்களும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒன்றும் லாட்ரி டிக்கெட் கிடையாது, ஜாக்பாட்லாம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக தான் போகும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு நல்ல யோகம், சூப்பரான யோகம் பிறகுது அது இதுங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக பொறுத்து காத்து இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் அதற்கு பிறகு வெற்றி நிச்சயம். சரி, இந்த ஒரு மாத காலம் வண்டி வாகன யோகம் உண்டுங்க. வண்டி வாங்கலாம், புதுசாக கார் வாங்கலாம், 2 வீலர் வாங்கலாம், இந்த மாதிரி நிறைய யோகங்கள் உண்டு. அதே போல் இந்த ஒரு மாத காலங்களுக்கு பிறகு நிலபலன்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஒரு மாத காலத்திலே நீங்கள் நிலம் பார்த்து வைக்கிறது, அட்வான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்குது. வியாபார ரீதியாக பண்ணுறீங்க அப்படின்னா அது வேறு. அதே உங்களுக்காக பர்சனலாக நீங்கள் ஒரு லேண்ட், ரொம்ப நாள் கனவு சார் வீடு வாங்கணும், ரொம்ப நாள் கனவு சார் லேண்ட் வாங்கணும், ரொம்ப நாள் கனவு சார் விவசாய நிலம் வாங்கணும், இந்த மாதிரி இருக்கிறீங்களா இந்த காலகட்டம் முன்னால் ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த டைமை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஆப்டாக உட்காருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி மனை கட்டக்கூடிய யோகம், அதாவது மனைன்னா வீடு தான். ஸோ அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா மண்டபம் கட்டக்கூடிய யோகம் வருது. ஸோ மண்டபம் கட்டுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் அமையுது. கரெக்டாக ஒரு 6.5 வருஷம் 8 வருஷத்துக்கு பக்கமாக இருக்குது இந்த யோகம். அதில் ஒரு மெயின் பார்ட்டு இப்போ. அதே போல் நிலபலன்கள் கண்டிப்பாக இந்த டைமில் ஒரு நிலம் வாங்குவீங்க. நிலம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கடனும் இருக்க தான் செய்யும். கடன் வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு இருக்க தான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஃபினான்ஷியலாக உங்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் பண ரீதியாகவும் சில விஷயங்கள் இருக்குது. தொழில் ரீதியாகவும் நல்ல வருமானங்கள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வரக்கூடிய நாட்களில், இனி வரக்கூடிய நாட்கள் நடக்க இருக்குதுங்க. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு பெரிய விஷயங்கள் என்ன தெரியுமா? கடன் வாங்கி நீங்கள் இப்போ எது செஞ்சாலும் வருங்காலத்தில் அந்த கடன்கள் எல்லாமே சரியாயிரும், வருமானம் அதிகமாக பெருகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. சார், ராசிகள்லேயே மிகவும் முக்கியமான ராசி, பிரபலமான ராசிகள் பல ராசிகள் உண்டு. அந்த ராசிகளில் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான ஒரு ஹையர் கிரேடில் போகக்கூடிய ராசிகள் அப்படின்னா சிம்ம ராசி அதில் முதன்மையாக வந்துடுதுங்க. அதாவது ஒரு ராசி ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் அது ரொம்ப பீக் ஏறும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பீக் ஏறக்கூடிய டைம் தான். என்ன இப்போலேருந்தே ஆரம்பிக்குது, அப்படி கொஞ்சம் ஸ்டெப்பாக படிப்படியாக தான் ஏறுதுங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தொழிலில் நன்மை உண்டு, வாக்கியஸ்தானத்தில் நன்மை உண்டு. வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நல்லா பார்த்தோன்னா பாக்கியம், தொழில் பாக்கியமும் உண்டு. உங்களுடைய
ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குடும்ப ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். தாய் தந்தையர்கிட்ட பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி குழந்தைங்கள்கிட்ட நல்லா பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தணும். குழந்தைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 18 வயது 17 வயது குழந்தைங்களாம் படிக்கிறாங்க அப்படின்னா மைண்டு டைவர்ட் ஆகும், படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. பேருக்கு எடுத்துக்காமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தொழிலில் முன்னேற்றம் உண்டு. தொழிலில் எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபடுறீங்களோ அந்தளவுக்கு அதற்கு அவுட்புட்டும் கிடைக்க ஆரம்பிக்குது. அதே போல் தொழிலில் வேறு ஒருவரை நம்பி நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கவனம் தேவை. வேறொரு நபர்களை வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லேபருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பொறுமையாக அவங்கள வச்சு நிதானமாக எல்லாத்தையும் செய்யுங்க. அதன் மூலமாக பல விஷயங்கள் நீங்களும் கற்றுக்க வேண்டிய காலகட்டங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் அவங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஒர்க்கை கொடுங்க, ஒர்க்கை வாங்குங்க. இதுதான் வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்க இருக்குது. தொழில் ரீதியாக முன்னேற்றம் இருக்கக்கூடிய பல காலகட்டத்தில் இது உங்களுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம். இந்த டைமில் சுழண்டு உளுந்துடாதீங்க, நிமிர்ந்து நின்று வேலை செய்யுங்க. அதே போல் நீங்கள் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் அப்படி பட்சத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இது 3 எடுத்து வச்சுக்கோங்க. மாந்தியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எங்கே சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக நீங்கள் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இல்லை சார் இது எப்படி தான் நாங்கள் லோக்கல்லே தெரிஞ்சுக்கிறோம்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை கொண்டு போய் கொடுங்க. உங்களுக்கு இங்கே சொல்கிற சாட்டிஸ்ஃபை ஆகலை, இவங்க சொல்கிறது வந்து எல்லாம் பொதுவாக சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பிரபலமான சில ஜோதிடர்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா மட்டும் தான் தெரியும். ரொம்ப நல்ல ஒரு டீப்பாக பார்க்குறவங்ககிட்ட தான் கேட்கணும். உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபத்தை வந்து ஒருத்தர் ஜோசியர் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க, ஜாதகத்தின் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஹைலைட். அது வந்து யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் ட்ரிக்கு. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுதான் ஹைலைட்டு. ஜாதகத்திலே இல்லாத ஒரு விஷயம், முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்குது, இல்லை எப்படி இருந்தது, யாரால் இருந்தது, பெண்ணாலையா இல்லை பொண்ணாலையா நிலத்தாலையா எதால் இருந்தது, இல்லை அது என்ன மனஸ்தாபங்களா என்ன இருந்தது, என்ன விஷயங்கள், அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான தீர்வையும் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட நீங்கள் ஜோதிடம் பார்த்தீங்க அப்படின்னா சிறந்ததாக இருக்கும். அப்படி ஒரு நம்பர் தான் கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரீனில் இருக்குது. அதே போல் இன்னொரு விஷயம் நல்லதாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் குலதெய்வத்தினுடைய அருள் பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அதே போல் மற்ற ராசிகளை விட இந்த ராசிகளுக்கு ஒரு தனி சிறப்பு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, மனித உடலும் அதே போல் மிருகத்தினுடைய தலையும். ஸோ இது அதாவது 2 உயிரினங்கள், மனிதனும் இன்னொரு விலங்கினங்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இறைவனை வணங்குனீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. நரசிம்மர், மனித உடல், சிங்கத்தினுடைய தலை. அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வங்கள், வராகியம்மன், இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் இருக்குது. ஸோ அந்த தெய்வங்கள்லாம் நீங்கள் வணங்கும் போது டபுள் மடங்கான பவர் கிடைக்குது. பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் விலகுது, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது, கல்வியில் முன்னேற்றம் கிடைக்குது. மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு விஷயங்களும் வளர்ந்து வருது. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கல்வி ரீதியான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையும் நிதானமுமாக நீங்கள் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த வெற்றிக்கு நீங்கள் பாடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் நிதானமும் பொறுமையுமாக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், எதிரிகள் அதிகமாக உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த எதிரிகளுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனமாக வச்சுக்கோங்க. மன ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, தொழில் ரீதியாகவும் சரி, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்புக்கு மேலே ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கா, அந்த ஸ்டெப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா, அந்த ஸ்டெப்பில் உங்களுக்கு எதிரிகள் யாராவது வராங்களா அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னாடி பார்த்துட்டு போயிருங்க. முன்ன பார்த்ததை விட கொஞ்சம் டபுள் மடங்கு இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது. அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் வந்து மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு உணவு, ஏதோ ஒரு உணவு செஞ்சு, அது இனிப்பு கலந்த உணவாக இருந்தாலும் சரி, அல்லது சர்க்கரையோ இல்லை சர்க்கரை பொங்கலாக இருந்தாலும் சரி, இல்லை தயிர் சோறு, லெமன் சாதம், புளிசோறு எதுவாக இருந்தாலும் சரி செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் 10 பேருக்கு நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுங்கள். கோயிலுக்கு போயினீங்க அப்படின்னா வாசலில் இருக்கக்கூடிய 5 பேர் 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு சிகப்பு சீலை வாங்கி கொடுங்க. சிகப்பு சீலை இல்லாதவங்க யாராவது வயசானவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒரு சிகப்பு கலர் சீலை வாங்கி கொடுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பூ அந்த பொருள்லாம் வச்சு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்க. மிகப்பெரிய நன்மை உண்டு. உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பூர்வ ஜென்மத்தினுடைய பாவங்கள் விலகும், புண்ணியங்கள் கிடைக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். முன்னோர்களினுடைய வரம் இருந்தால் அடுத்தடுத்த வம்சமாக வந்து அவ்வளோ அருமையாக வந்துகிட்டே இருக்கும், பிரச்சனையே இருக்காது. தொழிலில் நல்ல காலம், வண்டியில் நல்ல காலம், இதெல்லாம் ஓகே. எதில் சார் எச்சரிக்கையாக இருக்கணும்? 4 விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்தே ஆகணும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நேரம் தான், ஆனால் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டத்தில் அமையுது. டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி விஷயத்தில் பட்டா திருத்தம், அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் திருத்தம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் திருத்தி அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ராசிகளில் ஒரு மிக முக்கியமான ராசி இந்த சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் நீர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படின்னா தண்ணி பக்கத்துலேயே விடாதீங்க. குடிக்கிற தண்ணியில் கூட ஜாக்கிரதையாக கொடுக்கணும்.
அண்ணாந்து குடிக்கிறது, புறையரிக்காமல் குடிக்கிறது, அதே போல் நீச்சல் குளத்துக்கு கூட்டு போய் நீச்சல் கற்றுக் கொடுக்கலாம் விட்றது, பக்கத்தில் ஏறிட்டு அதெல்லாம் விட அதெல்லாம் இப்போ ரொம்ப அவாய்ட் பண்ணணும், பார்த்து இது பண்ணணும். ஏதாவது ஆறு இருக்குது சார், வெயில் காலமாக இருக்குது, போய் குதிக்கிறேன் விளையாடுறேன்னாங்க, அதெல்லாம் விட்டவே விடாதீங்க. அடித்து கூட உட்கார வைங்க அந்த குழந்தைங்கள, அடித்து கூட நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க வைங்களே தவிர தண்ணி பக்கத்தில் விடாதீங்க இந்த காலகட்டத்தில் மட்டும், தண்ணி நெருப்பு பக்கத்தில். ஸோ இதை நான் வீடியோக்காக சொல்ல, கொஞ்சம் சிம்ம ராசியில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. இதை இதனால் ஒன்றும் பெரிய லாபம் வர போகிறது, நம்ம இந்த பாயிண்ட் திருப்பி நம்ம சொல்கிறதுனால முக்கியமாக சொல்கிறதுக்கான காரணம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அதே போல் எந்த பிரச்சனையும் நடக்காது, கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க, எந்த பிரச்சனையும் நடக்காது. ஸோ அதே போல் இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை, குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள். வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள்